சைனா, இந்தியா, இமாச்சல பிரதேசத்தினுடைய பார்டர்ல இந்திய சீனாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லை பிரச்சனை சம்பந்தமாக வெளியுறவுத்துறை அமைச்சரோடு நாம ஏற்கனவே பதிவுகளில் கூறியபடி உண்மையிலேயே ஆக்கிரமிப்பு என்ற சப்ஜெக்ட ராகுல் காந்தி சொல்லுவதற்கு முன்பு நாடாளுமன்ற பதிவேடுகளில் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசிய பேச்ச நீதிபதி படிச்சிருந்தாருன்னு சொன்னா இப்படி ஒரு கேள்வியை நீதிபதி கேட்டிருக்க மாட்டார். அந்த நீதிபதிக்கும் நம்முடைய வாசகர்களுக்கும் தெரிவிப்பதற்காக நான் சொல்றேன். ராகுல் காந்தி பேசுவதற்கு முன்பு நாடாளுமன்றத்தில் எல்லை பிரச்சனையில சீனாவோடு நமக்கு என்ன தாவா இருக்கிறது என்று கேள்வி வருகிறது. அப்போ 16 இடங்கள்ல சியாச்சின் உட்பட 16 இடங்கள்ல சீனா அவங்க இடத்தை விட்டுட்டு நம்ம இடத்துல அவங்களுடைய எல்லையை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி வெளியில அரசியல் பிரச்சாரம் செய்கிறது. நாடாளுமன்றத்தில் ஜெய்சங்கர் என்கின்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுவது அவர்களுக்கும் நமக்கும் இருந்த 4 இடங்களில் உள்ள டிஸ்பியூட் பேச்சுவார்த்தை மூலம் சரி செய்யப்பட்டு விட்டது. நான் சொன்னதை ரிப்பீட் பண்றேன். 16 இடங்களில் நமக்கு உள்ள டிஸ்பியூட் 4 இடங்களில் மட்டுமே என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லி அது பேச்சுவார்த்தை மூலமா செட்டில் ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்திய சீனா பிரச்சனை இல்லை என்றுதானே அர்த்தம். இது பழைய விவாதத்துல ஜெய்சங்கர் சொன்னது. இப்போ ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க நாடாளுமன்றத்துல உங்கள் துறை ரீதியாக ஒரு அறிக்கை வைக்கும் போது சீனா தொடர்ந்து அந்த பகுதிகளில் ஆக்கிரமிப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சீனா அரசோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். இது யார் சொன்னது? வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் கொடுத்த 2வது பதிவு.